அதே மாதிரி நகைக்கடன் வந்து நீங்கள் திருப்பலாட்டி அங்கிட்ட ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ஃபைன் அப்படின்றாங்க. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? இதே நாங்கள் அரசாங்கத்தை நம்பி ஓட்டு போட்டு தான் அவங்க வராங்க. திருப்பி அந்த அந்த 5000 ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்னா நான் இந்த இந்த உலகத்தில் வாழ்றதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஆட தொழில் நலிஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா டூ வீலர் அதாவது ரேபிட்டோ அது இதுன்னு ஓலா ஊப்புரை நிறைய வந்ததுலேருந்து நாங்களாம் ஆட்டோ ஸ்டாண்டில் தான் ஓட்டுவோம். மக்களுக்கு எங்களுக்கு தான் நேரடி தொடர்பு. நாங்கள் இன்னொருத்தருக்கு கீழே கமிஷன் பேஸில் இது வரைக்கும் நாங்கள் ஆட்டோ ஓட்டவே கிடையாது. நேரடி தொடர்பில் இது வரைக்கும் நாங்கள் நேர்மையாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் மீட்ரு வைக்கிறாங்க, மீட்ரும் கொடுக்கல. ஆனால் இதையும் மீறி குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 6 ரூபா எல்லாம் சம்பாதிக்கிறோம்னா 200 பெட்ரோல் போக மீதி 500 வீட்டுக்கு கொண்டு போவோம். அந்த 500 எங்களுக்கு ஒரு 100 செலவு வச்சுருவோம். இந்த அது 400 வீட்டில் பொம்பளைகள் என்ன செய்வாங்கன்னா அதை நகைக்குன்னு உண்டான அவங்களுக்கு 200 வச்சுருவாங்க. பிள்ளை படிப்புக்கு வீட்டு செலவுக்கு இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் ஆட்டோ இல்லை, எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம் தான் படுவாங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நகை வந்து பணம் கட்டினா தான் திருப்பி வைக்கின்றதை கொஞ்சம் யோசித்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் என்ன சொல்லுது அந்த நகையை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சியே இருக்குது எங்களுக்கு. அது நகை தான் எங்களுக்கு மூலதனமே. அதை வச்சு தான் வளர்ச்சியே இருக்குது. அதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவாக செஞ்சு சந்தோஷம் தான்.